இங்க ஒரு அரசர் நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு. அதுல தான் பொண்ணு பிறக்கும் போதே அவ கைக்கு கீழே ஆம்ஃபிட் பகுதியில ஒரு மார்க்கோட பிறந்தா. அந்த மார்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்காமயே யாரு கண்டுபிடிச்சு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் தன்னோட பொண்ணுன்னு அறிவிப்பு கொடுக்கிறாரு. ஏகப்பட்ட இளவரசர்கள் தோத்து போக இது என்னடா புதுவிதமான அறிவிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளவரசன் புலம்பிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேட்டுட்டு இரும்பு வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன் இளவரசனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி வரான். நான் தங்கத்தால் ஆன கால மாடு ஒண்ணு செஞ்சு தரேன், அதுக்குள்ள போய் நீங்க ஒளிஞ்சுக்கோங்க. நைட்டு இளவரசி தூங்குனதுக்கு பிறகு அவங்களுக்கே தெரியாம அந்த பத்மார்க்க பார்த்துட்டு மறுபடியும் காலமாட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்றான். இது நல்ல ஐடியாவா இருக்கே, உடனே இதை ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் ரெடி ஆயிடுறாரு. அதே போல தங்க நிறத்தாலான ஒரு காலமாட ஒண்ணு உருவாக்கி காட்ட அதை பார்த்துட்டு இளவரசி இது எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை கொண்டு போய் அவங்களோட அறையில வைக்க இப்ப அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அதே போல இளவரசர் அவங்க ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த பத்மார்க்க பாத்துறாரு. சத்தம் கேட்டு இளவரசி முழிச்சுக்க இப்ப ரெண்டு பேத்துக்கும் அந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு. முதல் சந்திப்பிலே இளவரசர் மேல காதல் வந்துற உங்களோட யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல இந்த காலமாட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிடுறேன். அவரோ அந்த இரும்பு வேலை பாக்குறவர்கிட்ட அனுப்பி வைப்பாங்க, நீங்களும் வெளியில வந்துடலாம் சொல்றான். வெளியில வந்த இளவரசரோ இளவரசியோட பிறந்த அந்த பத்மார்க்க கொண்டு போய் அரசர் கிட்ட சொல்ல, அதுக்கான அர்த்தம் இடது கண்கள் சூரியன் வலது கண்கள் சந்திரன், இது போல கணவன் மனைவி இருக்கணும்னு சொல்ல, ஆஹா நீதான்ப்பா என்னோட மாப்பிள்ளை, இந்த பிடிச்சுக்கோ என் பொண்ணுன்னு சொல்லி ஒப்படைச்சிடுறாரு. புத்திசாலித்தனத்தால சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்மளுடைய மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.